பேச்சு இல்லை, உயிரும் இழுத்து மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. என்ன டியர்ஸ், நியூ சீரிஸ்க்கான டைட்டில் பாத்தீங்களா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா டியர்ஸ், நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னைக்கு வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன், டைட்டில் சாங் கொடுத்துருக்கேன். ஃப்ரைடே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடு வரும். என்னடா நியூ சீரிஸ் சொல்றாங்களே, அப்போ ஏதாவது ஒரு சீரிஸ் முடிச்சிருவாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க. எந்த சீரிஸும் முடிக்க மாட்டேன். கெட்டி மேலமும் எப்போ போல வரும், பிரியமானவனும் வரும். அது கூடவே இந்த நியூ சீரிஸ் நம்ம ராதை மனது இதுவும் வரும். ராதை மனது டைட்டில் பிடிச்சிருக்கா? டைட்டில் கேட்ட மாதிரி தான் நம்ம ஸ்டோரியும் இருக்கும். கண்டிப்பா நீங்க பொறுமையா பாத்தீங்கன்னா ஸ்டோரி உங்களுக்கு புரியவும் செய்யும், பிடிக்கவும் செய்யும். ஆமா டியர்ஸ், நம்ம துளி துளியாய், கண்ணாமூச்சி, கெட்டி மேளம், இப்போ போயிட்டு இருக்க பிரியமானவளே, அப்புறம் கேகே சீரிஸ், எம்எம்கே சீரிஸ், இது எல்லாத்துக்கும் எனக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு நம்ம ராதை மனது சீரியஸ்க்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்புறேன், கண்டிப்பா கொடுப்பீங்க. டைட்டில பார்த்துட்டு உடனே ஐயோ இந்த பேரை கொண்டு வந்துடாதீங்க, எங்களுக்கு இவங்க பேர் தான் வேணும் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் கேட்காதீங்க. ஸ்டோரியை கொஞ்சம் பொறுமையா பாருங்க. பொறுமையா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு யாருக்கு யார் பேருன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எடுத்த எடுப்புலேயே எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையாவே பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரியும், பிடிக்கும். ஆமாப்பா, தயவு செஞ்சு இந்த பேரை போடுங்க, இவங்கள போடுங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க ஸ்டோரியை பாருங்க, பார்க்க பார்க்க உங்களுக்கே பிடிக்கும். ஓகே டியர்ஸ், நியூ சீரிஸ்க்கான டைட்டிலும் சாங்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க டியர்ஸ். ஓகே டியர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் மேதாஜ் பேகம் அவங்களுக்கு இன்னைக்கு 35th பர்த்டே விஷ் பண்ணிடுவோமா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேதாஜ் பேகம். விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பேகம் டியர். பேகம் டியர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு கேட்டி மேலம் கேகே சீரிஸ் ரெண்டு சீரிஸும் போட்டிருக்கேன். நியூ சீரிஸ்க்கான டைட்டில் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டியர்ஸ். அப்புறம் இருக்கிற சீரிஸே உங்களால போட முடியல, இதுல எதுக்கு நியூ சீரிஸ் எடுத்துட்டு வரீங்க நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஒரு சின்ன ஆசை தான், வியூஸும் சரியா போறது இல்லதான். இருந்தாலும் நமக்கு ஒரு நியூ ஸ்டோரி கொடுக்கணும்னு ஒரு சின்ன ஆசை, அதனால கொடுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டியர்ஸ், நேற்று வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். கேட்டி மேலம் சீரிஸ், பிரியமானவர் சீரிஸ் ரெண்டுமே போட்டேன். பட் எனக்கு வியூஸ் போகல, அதனால தான் நான் இன்னைக்கு ஒரு சீரிஸ் மட்டும் கொடுத்துருக்கேன்ற மாதிரி நேற்று கமெண்ட்ல சொல்லியிருப்பேன். ஆமாப்பா, 2 சீரிஸ் இருக்கு. நான் அந்த அளவுக்கு அன்னைக்கு நைட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா கெட்டி மேலத்துல வெட்டிங் சீரிஸ் போயிட்டு இருக்கு. கல்யாணம்னாலே எடிட்டிங் ஓவரா இருக்கும்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பார்த்துருப்பீங்க. பேக்ரவுண்ட் இமேஜ், அப்புறம் எத்தனை கேரக்டர்ஸ் நான் கொண்டு வந்து காட்டணும், அத்தனை கேரக்டர்ஸோட ட்ரெஸ்ஸஸ், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஆப்குள்ளார கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ளார எங்களுக்கு அதுவே டைம் நிறைய எடுத்துரும். அதை எடுத்துட்டு அதை கொடுத்துட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்குள்ளாரே ஆப் மக்கார் பண்ணி ஆப் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடும். நேற்றுக்கு அப்படி தான் கெட்டி மேலம் 27 மினிட்ஸ் வீடியோ நான் எடுத்தேன். 27 மினிட்ஸ் வீடியோவும் எனக்கு வந்து டவுன்லோடே ஆகலை. சம்மோன் எரர் அக்கர்டுன்னு வந்துருச்சு ஆப்பில். அது ஆப் ப்ராப்ளமா இல்லை எங்கள் ஃபோன் ப்ராப்ளமா, என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த வீடியோ வந்து எனக்கு டவுன்லோடே ஆகலை. மறுபடியும் அதே மாதிரி வீடியோவை நான் இன்னைக்கு காலையில் இப்போ எடுத்து, அதனால இன்னைக்கு கெட்டி மேலும் லேட் ஆச்சு. நேற்றுக்கு கேகே சீரிஸ் முந்தானத்து நைட் எடுத்த வீடியோ அப்படியே டெலீட் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே வீடியோவை மறுபடியும் மேக் பண்ணி நேற்றுக்கு காலையில் அர்ஜென்ட்டாக எடுத்து 16 மினிட்ஸ் வீடியோ போட்டேன். சரி ஸ்கிப் பண்ணிடக்கூடாது, கண்டிப்பாக போடணும் அப்படின்றதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி தான் கொடுக்குறோம். பட் ஏன் வியூஸ் போகலைன்னு தான் எனக்கும் தெரியல. நான் எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்றதும் எனக்கு புரியலை. நானும் நிறைய செக் பண்ணி பார்த்துட்டேன், நம்ம இங்கே தான் தப்பு பண்ணுறோம். ஒருவேளை நானே வீடியோ கொடுக்கறதுனால எனக்கு எங்கே தப்பு பண்ணுறேன்னு எனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சர்ச் பண்ணிட்டேன், எந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன், எந்த இடத்துல தப்பு பண்ணுறேன்றது என்னால் கண்டுபிடிக்கவே முடியலை. சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் துணிஞ்சு நான் இப்போ மறுபடியும் நியூ சீரிஸ் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நேற்று நான் அந்த கமெண்ட் பின் பண்ணியிருந்த போது எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர், அவங்க பேர் வந்து நவ் ஃபசானா, அவங்க அம்மா, உங்கள் பேர் சொல்கிறத விட நான் அம்மானே சொல்லிடுறேன். அந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எனக்கு வந்து நேற்றுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு ஸ்டோரி ஒன்று ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. அது நான் சொல்கிறத விட நான் இங்கே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்களே பாருங்களேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் அப்பப்போ என்னடா வியூஸ் போகல அப்படின்னு சொல்லி டவுன் ஆகுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறோமே, ஏன் வியூஸ் போகலன்னு தான் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அந்த ஒரு காரணத்தால மட்டும் தான் நான் டவுன் ஆகுறேன். ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, நான் டவுன் ஆகும் போதெல்லாம் நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் என்னை மேலே ஏற்றி விடுறீங்க. நீ பண்றதை பண்ணு, கண்டிப்பா உனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவங்க சொன்ன இந்த ஸ்டோரியும் அதுதான். அவங்க அந்த ஸ்டோரியும் சொல்லி இது போல உங்களுக்கும் உங்க ஸ்டோரிக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏதோ சொல்லியிருக்கேன், தடுமாறிதான். அம்மா தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே டியர், நானும் நம்பிக்கை வைக்கிறேன். மறுபடியும்
நம்ம ஸ்டோரிக்கு நல்ல வியூஸ் போகும் அப்படிங்கிற ஒரு ஹோப்போடவே மறுபடியும் நானும் மூவ் பண்ணுறேன். எனக்கு தெரியல இதுக்கப்புறம் நல்ல வியூஸ் வருமாங்கிறது எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். ஓகேப்பா, நியூ சீரிஸோட டைட்டிலும் சாங்கும் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க டியர். ஓகே டியர்ஸ். அப்புறம் இப்போலாம் கொஞ்சம் வீடியோஸ் லேட்டாக தான் வருது, உங்களுக்கே தெரியும். என்ன ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வர ஒரு மாதமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நார்மலாக எப்போ போல நான் சீக்கிரம் இதுலேயே நான் சீக்கிரம் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். முடியாத பட்சத்துக்கு அதிகபட்சமாக 3:30 வரைக்கும் டைம். அதுக்கு மேலே போச்சுன்னா நம்ம சீரிஸ் வராது. ஓகேங்களா? நான் வராது அப்படின்னா கன்ஃபார்மாக நான் வந்து போஸ்ட் போட்டுறேன். ஆமாப்பா, அதே போல் கேகே சீரியஸும் முன்னெல்லாம் 10:30க்கு டைமுக்கு கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த டைம்லேருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எப்பவுமேலாம் கிடையாது. இந்த லீவ் டேஸ் மாத்திரம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னால் மார்னிங் சீக்கிரம் எழுந்திருக்க முடியல, அதனால என்னால் டைமுக்கு கொடுக்க முடியல. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே டியர், பாய். பாய் டியர்ஸ்.